ஹலோ guys, வெல்கம் பேக் டு தமிழ் கேம்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கேமான் லீஃப் கிரீன் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நம்ம ப்ராக்கை டிஃபீட் பண்ணுறதா தான் இருக்க போகுது. அண்ட் டிஃபீட் பண்ணி முடிச்சுட்டு MT3ன்னு ஒரு கேவு, அதை கிராஸ் பண்ணி தான் நம்மளோட அடுத்த ஜிம் இருக்கிற இடத்துக்கு போனோம். அது வந்துட்டு செரிலியன் சிட்டி. அந்த சிட்டிக்கு நம்ம போனோம். இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ராக்கை டிஃபீட் பண்ணிட்டு MT3 கிராஸ் பண்ணோம். அண்ட் செரிலியன் சிட்டி நம்ம போயிட்டு ரீச் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த பார்ட்டில். ஓகே, நம்ம வந்துட்டு ப்ராக் கிட்ட போயாச்சு. ஓகே, நீ வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியாது, என் போக்கேமான்லாம் ரொம்ப ஹார்டானது, ராக் டைப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ தோக்கவும் வாய்ப்பு இருக்குது, நீ ஒரு ஹானரான ட்ரைனர், உன்னோட பெஸ்ட்டை நீ காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு புல்பாசாரே எடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு புல்பாசார் வந்துட்டு இவல்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ அது வந்துட்டு லெவல் 11 இருக்குது, லெவல் 11 இருக்குது. அது வந்துட்டு லெவல் 10லேயே வந்துட்டு வைன் விப்னு ஒரு அட்டாக் கற்றுக்கிச்சு, அதை போடுவோம். ஓகே, ஓ மை காட் காய்ஸ், ஒரு ஃபுல் பவரே போயிடுச்சு காய்ஸ். ஓகே, சூப்பரு. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு, அதாவது வந்துட்டு ப்ராக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான், அவங்ககிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வைன் விப் அட்டாக் போடல, நான் வந்துட்டு டேக்கில் தான் போட்டுட்ருந்தேன். ஓகே, ஆனெக்ஸு. ஓகே, நான் புல்பாசாரை யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் புல்பாசார் வேணாம், மெட்டப்பாட். உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடலாம் கைஸ், இந்த மெட்டப்பாடு வந்துட்டு நான் எங்கே பிடிச்சேன்னா வந்துட்டு அந்த என்னது வெரிடியன் ஃபாரஸ்ட், அங்கே தான் கைஸ் பிடிச்சேன். ஓகே, ராக்டாம் போட்டு நம்ம மெட்டப்பாடை முடிச்சிருச்சு. மெட்டப்பாடு எதுக்குன்னா வந்துட்டு அது பாட்டே ஃப்ரீயாக மாறும் கைஸ், அது வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம புல்பாசாரே எடுப்போம். ஏன்னா ராக் டைப்பு வந்துட்டு தோக்கடிக்கிற ஒரே போக்கிமான், 2 போக்கிமான் இருக்குது, ஒன்று கிராஸு, இன்னொன்று வாட்டரு. ஓகே, இப்போ நம்ம வைன் விப் போட்டு முடிச்சாச்சு. சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான். இப்போ ப்ராக்கு பாருங்கள், வாயை பொழந்துட்டான். பாருங்க, ப்ராக்கை பார்ப்பீங்க, இப்போ வருவான் பாருங்க ப்ராக்கு. ஓகே, நம்ம புல்பாசார் வந்துட்டு லெவல் 13க்கு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்லேயே புல்பாசார் எவால்வ் ஆகிடும். ஓகே, நம்ம தோக்கடிச்சாச்சு. என்ன கைஸ், முதல் ஜிம் பேட்சே ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு போல்டர் பேட்ஜ் வந்துட்டு ப்ராக்கெட் வந்து வாங்கியாச்சு. ஓகே, சூப்பரு, ஜஸ்ட் ஹேவிங் போல்டர் பேட்ஜ். ஓகே, சூப்பர் கைஸ். ஓகே, ப்ராக் நம்மளுக்கு வந்துட்டு 1400 கொடுத்துருக்கான். இருன்னு சொல்கிறான் ப்ராக்கு. நம்மகிட்ட வந்துட்டு ஒரு TM39 ஒன்று கொடுக்குறான். அது வந்துட்டு ஒரு TM கேஸ். அது வந்துட்டு எதுக்குன்னா வந்துட்டு அது ஒரு மூவான், அது வந்துட்டு நம்ம போக்கிமானுக்கு கொடுத்தோன்னா அது வந்துட்டு ராக் டம்பு. இப்போ நம்ம ப்ராக்கு ஆனெக்ஸை வச்சு ஒரு அட்டாக் போட்டாலும் நம்ம மெட்டப்பாடு அவுட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அந்த மூவ் தான் அது. அந்த மாதிரி இல்லை, அதே மூவ் தான், அது நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, அது வந்துட்டு நான் வந்துட்டு மேங்கிக்கு கொடுத்துட்டேன். அது அந்த அட்டாக் மட்டும்தான், அதை வந்துட்டு மேங்கி மட்டும்தான் அந்த அட்டாக்கை கற்றுக்குது கைஸ். அதே மாதிரி வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் சில இடத்துல, இல்லைனா சில இடத்துல வந்துட்டு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் சில இடத்துல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு, சில இடத்துல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நான் வந்துட்டு எடிட்டிங்கில் கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது கூட நான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணும்போது தான் கைஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எந்தெந்த கிளிப்பு மெயினாக வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு, இந்த தேவையில்லாதது அதெல்லாம் வந்துட்டு நான் அந்த கிளிப் எடுத்துருவேன். அப்புறம் நான் வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே கொடுத்துருவேன் அது. ஓகே, ஒரு ஆன்டிடாட்டு நம்ம வந்துட்டு விற்றுடலாம். அது வந்துட்டு என்னது 50 ரூபா தான் ஒருத்தான் கைஸ். அது என்ன பண்ணுறது, இவன் மட்டும் நம்மளுக்கு அதே ரேட்டு போட்டு விற்பானா, நம்ம வந்துட்டு அதை கொடுக்கும்போது 50 ரூபாவான். ஓகே, நம்ம முதல்ல இந்த சிட்டியை விட்டு கிளம்பலாம். மியூசியம்மா? நோ, ரியலி யூ அப்சல்யூட்லி ஹேவ் டு கோ. டேய், நான் முதல்ல இந்த சிட்டியை விட்டு போகணும்டா. ஓகே, இவன் நம்ம மியூசியம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். ஓகே, நீ உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு காசு பே பண்ணிட்டு தான் போகணுன்னு விட்டு போயிட்டான். ஓகே, உள்ளே போ. 50 ரூபா, இப்போ தாண்டா அந்த 50 ரூபா ஆன்டிடாட்டை விற்று வாங்கினேன்.
கொஞ்சம் கூட அந்த 50 ரூபா வச்சு கூட மாட்டாங்க. இந்த தாத்தா கிட்ட போய் பேசலாம். வேறு என்ன சொல்கிறான்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ட்ராகன் டைப்பு, இது வந்துட்டு ஏர் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கபுடாப்ஸ். ஓகே, இந்த போக்கிமான்லாம் எனக்கு தெரியும் கைஸ். நான் வந்துட்டு போக்கிமான் சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, ரொம்ப நேரமாக வந்துட்டு உள்ளே இருக்க முடியாது. நம்ம வந்து டைம் ஆகுது. நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். ஓகே, இது இவர் ஓக் ப்ரொஃபஸர் ஓக் லேபில் இருக்கிறவர் தானே இவர்? அவரே தான் கைஸ். ஓகே, உன்கிட்ட ஒன்று டெலிவரி பண்ண வந்திருக்கேன். இது வந்து ரன்னிங் ஷூஸு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்விட்ச் ரன்னிங் ஷூஸ் வித் ஓகே ப்ரெஸ் த பி பட்டன் டு ரன் மஸ்ட் பேக் டு த லேப் பை. ஓகே, தேர் இஸ் அ லெட்டர் அட்டாச்சு டியர் தமிழ். ஓ, நம்ம அம்மா அனுப்பிச்சிருக்காங்க கைஸ். ஓகே, ஃப்ரம் மாம் சொன்னல. ஓகே, இது வந்துட்டு பி நம்ம கிளிக் பண்ணோம். ஓகே கைஸ், நம்ம டீம் மெம்பரில் வந்துட்டு நான் யோசித்த அந்த போக்கிமான் வந்து கிடச்சிருச்சு. இது வந்துட்டு நீடோரான். இது வந்துட்டு ஃபீமேல் கைஸ். மேல் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். இது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்துட்டு என்னவா இவால்வ் ஆகுனா நீடோ குயின்னு ஒரு போக்கிமான் கைஸ். அது வந்துட்டு ஐஸ் பீம் யூஸ் பண்ணோம். அது வந்துட்டு பாய்சன் டைப்பு, கிரவுண்ட் டைப்பு. இதுவும் நம்ம டீமில் நான் வந்துட்டு யோசித்தது. ஓகே, நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. நீடோரான் பிடிச்சிரு. இல்லை கைஸ், இன்னும் ஒரு வாட்டி பாலை தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். டேக்கிள் போடுவோமா? என்ன போடலாம்? லீக் சீடே போடுறேன். ஏன்னா அதோட சக்தி உரியும், கொஞ்சமாக தான் உரியும் அந்த பவர் வந்துட்டு. ஓகே, என்னடா மறுபடியும் கிரவுலே யூஸ் பண்ணுது. இது வந்துட்டு நீடோரானோட அடுத்த இவால்வ் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நீடோ ரீனா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீடோ குயின்னு. ஓகே, நம்ம இதை இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கணும் கைஸ். அது நம்மளுக்கே அட்டாக் போடுது. ஓகே, நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் பவர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாலை தூக்கி போடலாம். கன்ஃபார்ம் வந்து அது கேட்ச் பண்ணிடலாம். ஓகே, பாலை தூக்கி போட்டாச்சு. பிடிச்சிருவோமா? எஸ், பிடிச்சாச்சு கைஸ். சூப்பர், நைஸ் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கேவை வந்துட்டு தாண்டி போனோம். அந்த கேவில் வந்து எஸ்கேப் ஆகிறது தான் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய சேலஞ்சு. ஓகே கைஸ், அண்ட் வந்துட்டு என்னோடய டீமில் இன்னொரு மெம்பர் கிடச்சாச்சு. நான் இப்போதைக்கும் வச்சுருக்க அந்த போக்கிமான் டீம் வந்து டெம்பரவரி தான். அதில் வந்துட்டு என்னென்ன போக்கிமான்னா வந்துட்டு நான் பெர்மனெண்ட்டாக வச்சுருப்பேன்னா புல்பாசாரு, பீக்கச்சு, மேங்கி கிடையாது, மெட்டபாடு கிடையாது. ஓகே, இப்போ ஸ்பியரா நம்ம டீமில் இருக்குது, நீடோரான் நம்ம டீமில் இருக்குது. கைஸ், நான் வந்துட்டு அந்த எம்டி மூன் கேவுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இது வந்துட்டு உள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம அங்கே ரிப்பல் எஃபெக்ட் போயிடுச்சு. ஓகே, என்னடா இது, ஏதோ போக்கிமான் ஜியடுடா கைஸ். நான் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா கேமோட லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஓகே கைஸ், புல்பாசார் இஸ் இவால்விங். புல்பாசார் ஐவிசாராக மாறப்போகுது கைஸ். ஓகே, லெவல் 16 வந்து மாறிடுச்சு. புல்பாசார் இல்லை, இதுக்கப்புறம் ஐவிசார். ஓகே, இப்போ நம்ம டீமுக்கு ஒரு பெரிய பலமே கிடச்சிருக்கு கைஸ். ஐவிசார் இது ரொம்ப பெரிய ஒரு நம்ம டீமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் யுவர் புல்பாசார் இவால்வ் இன்டு ஐவிசார். ஓகே, இது ஏதோ பால் இருக்குது. மூன்ஸ்டோன் கைஸ், நம்ம டீமில் இப்போ நீடோரான் வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு லெவல் 16 லெவல் வந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்துட்டு நீடோ ரீனாவாக எவால்வ் ஆகும். அந்த நீடோ ரீனாவுக்கு வந்துட்டு இந்த மூன்ஸ்டோன் குத்தோன்னா நீடோ குயினாக எவால்வ் ஆகும். ஓகே, சூப்பரு, பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இதான் நம்ம வெளில போகிறதுக்கு வழி. நான் வெளில போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், வெளில வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு செருலியன் சிட்டி போகிற வழி. ஓகே, ரிப்பல் எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு இப்போ போக்கிமான் சென்டர் போனோம். போக்கிமான் சென்டர் போயிட்டு நம்ம வந்துட்டு ஹீல் பண்ணோம் நம்ம போக்கிமான். அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட பேட்டில்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இந்த கேவில் உள்ளே போயிட்டு வந்ததுக்கே வந்துட்டு நம்ம போக்கிமான்லாம் வந்துட்டு ஹெச்பியே சுத்தமாக இல்லை.
டிஎம்கேஸ் 5 கிடச்சிருக்கு. அது என்னன்னா வந்துட்டு தரல. அது வந்துட்டு ஒரு மூவ் போக்கிமானுக்கு தர்றது. அது பேர் ஆஹா கைஸ், அது வந்துட்டு ரோர். ரோர் அதான் அது. ஓகே, இதான் வழி. இந்த சைடு இல்லை, இப்படி தான் போனோம் போல். ஓகே, வி ரீச்டு செரிலியன் சிட்டி. சூப்பர் கைஸ். இங்கே தான் வந்துட்டு வாட்டர் டைப் ஜிம்மு, மிஸ்டி ஜிம் இருக்கும். அந்த வரைக்கும் பாருங்கள், பக்கத்துலேயே போக்கிமான் சென்டர் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அடுத்த பாடலில் வந்துட்டு நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ஹீல் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் சேவ் பண்ணி முடிக்கிறேன். கைஸ், இங்கே மஞ்சள் கலரு இது தலை இருக்குல்ல, அவன் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தந்தான். என்னன்னா வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே செரிலியன் சிட்டியில் பில்லுன்னு ஒருத்தன் இருக்கானா, அவன் வந்துட்டு நிறையா போக்கிமான் வச்சுருக்கானா. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை.